மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உத்தரவாத திட்டத்தின் பெயரை மாற்றும் ஒன்றிய பாஜக அரசை கண்டித்து இன்று நாடு முழுவதும் காங்கிரஸ் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறவுள்ளது. 100 நாள் வேலை திட்டத்தை ரத்து செய்துவிட்டு புதிய திட்டத்தை கொண்டு வருவதற்கான மசோதா மக்களவையில் நேற்று தாக்கல் செய்யப்பட்டது. விபி ராம்ஜி என சுருக்கமாக அழைக்கப்படும் இந்த புதிய திட்டத்தின்படி இனி தொழிலாளர்களுக்கான ஊதியத்தில் 60% மட்டுமே ஒன்றிய அரசு ஏற்றுக்கொள்ளும். 40% நிதியை மாநில அரசு வழங்க வேண்டும். மசோதாவை ஒன்றிய அமைச்சர் சிவராஜ் சிங் தாக்கல் செய்த போது காங்கிரஸ், திமுக உள்ளிட்ட கட்சிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தன. महात्मा गांधी हमारे दिलों में बसते हैं और माननीय अध्यक्ष जी, मेरा जो इस बिल पर ऑब्जेक्शन है सर, ये जो कानून है इसके तहत हमारे गरीब भाई बहनों को जो रोजगार की कानूनी गारंटी मिलती है, जो अधिकार मिलता है, वह इस योजना में मांग के आधार पर संचालित होता है. मतलब जहां जहां रोजगार की मांग है वहां इस योजना द्वारा 100 दिनों का रोजगार अनिवार्य है, देना अनिवार्य है. In the name of Mahatma Gandhi ji, this government, because of hatredness, they are going to bring up new bill. This is very bad, and father of the nation is being ridiculed by this government. I oppose this in the interest. புதிய மசோதாவை நாடாளுமன்ற நிலைக்குழு ஆய்வுக்கு அனுப்ப கோரி இந்தியா கூட்டணி கட்சிகள் குரல் எழுப்பினர். தொடர்ந்து நாடாளுமன்ற வளாகத்தில் மகாத்மா காந்தியின் படத்தை கையில் ஏந்தியவாறு ஊர்வலமாக சென்ற எதிர்க்கட்சி எம்பிக்கள் 100 நாள் வேலை திட்டத்தை ரத்து செய்யும் ஒன்றிய அரசின் நடவடிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்து முழக்கமிட்டனர். आगे चले जाइए सर, आगे चले जाइए. प्रियंका जी का 100 நாள் வேலை திட்டத்தை ரத்து செய்யும் பாஜக அரசை கண்டித்து இன்று நாடு முழுவதும் மாவட்ட தலைநகரங்களில் காங்கிரஸ் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற உள்ளன. மகாத்மா காந்தியின் உருவப்படங்களுடன் போராட்டம் நடத்த காங்கிரஸ் பொதுச் செயலாளர் KC வேணுகோபால் அறிவுறுத்தியுள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.